சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஆஹா, இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் ஆயிற்றே. தங்கள் துணைவியார் மகாராணி பெருந்தேவி தாமரையின் திருமணம் பற்றி என்னிடம் பலமுறை பேசியிருக்கிறார். அப்போது உன்னை காரணமாக கொண்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதும் உனக்கு நன்றாக தெரியுமே. இப்பொழுது எதற்கு அந்த பேச்செல்லாம்? தாமரையின் அழகிற்கும் குணத்திற்கும் தக்க சிறந்த மாப்பிள்ளையாக தாங்களே தேர்ந்தெடுங்கள். அந்த பொறுப்பை நான் உன்னிடமே ஒப்படைக்கிறேன். பெண்ணுக்கு பெண்தான் தன் மனதில் உள்ளதை சொல்ல முடியும் என்பதால் நீதான் தாமரையிடம் நயமாக பேச வேண்டும். தாமரை தனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டுகிறாள் என்று நீதான் கண்டறிந்து என்னிடம் சொல்ல வேண்டும். சில நாட்களுக்கு முன் அவளது திருமணத்தை பற்றி பேசிய போது எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். நீதான் அவள் மனதை மாற்றி மணவாழ்வை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனி நான் தாமரையிடம் பக்குவமாக பேசி திருமணத்திற்கு சம்மதிக்கும்படி செய்து அவள் விருப்பத்திற்குரிய மணாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவள் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் பாருங்கள். சோழ மண்டலத்தில் சூழ்ந்திருக்கும் கருமேகங்கள் இன்னும் அங்கிருந்து நகரவே இல்லையே. முத்துநகையை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அவளை மீட்க சென்ற தாமரையின் நிலை என்ன என்பதும் புரியவில்லை. நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதே. தாங்கள் சொல்வதும் சரிதான். அத்தோடு மேலும் ஒரு பிரச்சனை என்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை கிள்ளிவளவா? தங்களிடம் அழைத்து வரப்பட்ட யவனக்கிழவரை பற்றித்தான். அவர் தோற்றத்தை பார்க்கும் போதே அவர் ஒரு போலி வேடதாரியாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அதிலும் அவர் அணிந்திருந்த ஆடை எங்கும் கிழிந்து இரத்த காயங்கள் காணப்பட்டன. உண்மைதான். ஆனால் அவர் இலக்கியத்தை பற்றி பேசத் தொடங்கியவுடன் நீங்கள் மகிழ்ந்து போனீர்கள். கடுமையாக விசாரிக்காமல் அனுப்பி வைத்து விட்டீர்கள். என்ன கிள்ளிவளவா இப்படி பேசுகிறாய்? அவர் பேச்சுக்காக மட்டுமா அவரை அனுப்பி வைத்தேன்? அவர் காரிக்கண்ணனாரை காண வந்தேன் என்றாரே. காரிக்கண்ணனார் யார்? நாம் பெரிதும் பாராட்டி போற்றும் புலவர். அந்த யவன கிழவருக்காக நம்மிடம் வாதாடிய உருத்திரங்கண்ணனார் யார்? நாம் மிகவும் மதித்து புகழும் சிறந்த புலவர். இப்படி இருபெரும் புலவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் வேறு வழியின்றி அந்த யவனக்கிழவரை விடுவித்து அனுப்பினேன். இன்னும் சற்று கடுமையாக விசாரித்திருந்தால் அந்த யவனக்கிழவர் யார் என்ற உண்மை தெரிந்திருக்கும். முதுமை கொண்ட யவனக்கிழவர் ஒருவர் நாமே வியக்கும் வண்ணம் சங்க இலக்கிய கவிதைகளை அள்ளி வீசும் பொழுது அவரிடம் எப்படி கடுமையாக நடந்து கொள்ள முடியும்? இதுதான் தந்தையே தங்களுடைய பலவீனம். எவரேனும் தமிழில் புலமை பெற்றவராக இருந்துவிட்டால் அவர்களிடம் மயங்கி போகிறீர்கள். எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். அதற்காக என்ன செய்வது? ஒருவர் என்னை ஏசி பேசினாலும் கூட அது செந்தமிழாக இருந்தால் தேளாக கொட்டாமல் தேனாக இனிக்கிறது. யவனக்கிழவர் தான் யார் என்று சொல்லவில்லை. நாமும் சரியாக விசாரித்து அறியவில்லை. காரிக்கண்ணனாருக்கு வேண்டியவர் என்பதற்காகத்தானே யவனக்கிழவரை நாம் விடுவித்தோம். காரிக்கண்ணனாராவது இங்கு வந்து அந்த யவனக்கிழவர் பற்றிய முடிச்சை அவிழ்த்து திரையை விலக்கி அவர் யார் என்று நமக்கு சொல்லலாம் அல்லவா? நாம் இன்று பல்வேறு குழப்பங்களில் ஆழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்திலாவது நம் மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்க வேண்டியது காரிக்கண்ணனாருடைய கடமை அல்லவா? இளவரசே, நான் ஒரு கருத்தை சொல்லலாமா? அமைச்சரே, மந்திரிக்கழகு வரும் பொருள் உரைத்தல் என்றுதானே சொல்வார்கள். சொல்லுங்கள். காரிக்கண்ணனார் மன்னர் மீதும் சோழ நாட்டின் மீதும் எந்த அளவுக்கு பற்று கொண்டவர் என்பது தங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்டவர் முன்பு ஒரு முறை யவனக்கிழவரை அழைத்து வரச் சொன்னபோது அரசரை காண்பதற்காக தானே அவ்வேடத்தில் வந்தவர் அல்லவா? யவனக்கிழவரை பற்றி சொல்லக்கூடாது என்பதற்காக சிறைப்பட்டவர் அல்லவா? இதையெல்லாம் எதற்கு இப்போது சொல்கிறீர்கள்? யவனக்கிழவரை காப்பாற்ற தானே சிறை செல்லவும் தயாராக இருந்த ஒருவர் இப்போது மட்டும் அதை அவ்வளவு எளிதாக கூறிவிடுவாரா என்ன? அதற்காக இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? நான் எதுவும் செய்ய வேண்டாம் என்கிறேன். புலவர் அந்த ரகசியத்தை காப்பாற்ற உறுதியாக இருக்கிறார் என்றால் அதிலிருந்து அவரை மாற்றவே முடியாது. புலவர் யவனக்கிழவர் விஷயத்தில் அந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்கிறார் என்றால் அதற்கு ஏதேனும் ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் இப்படி நடந்து கொள்வது முறையல்லவே? அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன்.
ஆனால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் புலவர் மீது சந்தேகப்படுகிறீர்களா? இல்லை இல்லை, எனக்கு காரியார் மீது எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எதைச் செய்தாலும் சோழ நாட்டின் நலனுக்கு மாறாக எதுவும் இருக்காது. நீங்கள் சொல்வது போல் அந்த யவனக்கிழவர் விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படி சொல் கிள்ளிவளவா. எப்படிப்பட்ட மர்மமும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டுத்தானே தீரும். என்றேனும் ஒரு நாள் காரிக்கண்ணனாரே நம்மை தேடி வந்து இந்த காரணத்திற்காகத்தான் இந்த ரகசியத்தை இவ்வளவு காலம் காப்பாற்றினேன் என்று சொல்வார். அப்பொழுது ஒருவேளை இவரா யவனக்கிழவர் என்று நாம் வியக்கும்படியான ஒருவர் அந்த ரோமாபுரி நாட்டின் ஆடைக்குள் ஒளிந்திருக்க கூடும். அதனால் அது தானாக வெளிப்படும் வரை நாமாக எதுவும் செய்ய வேண்டாம். யவனக்கிழவரின் பேச்சை இத்தோடு நிறுத்திக் கொள்வோம். இளவரசி, இளவரசி, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். இந்த மல்லிகை சரத்தை கூந்தலில் சூட்டிக் கொள்ளுங்கள். எதற்காக இப்படி என்னை வற்புறுத்துகிறாய்? நான் தான் வேண்டாம் என்கிறேனே. ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதை யார் கொடுத்து அனுப்பியது? மன்னரின் இளையராணி. இளையராணி? என்ன இளையராணி? முத்து நகை என்று சொல்ல வேண்டியதுதானே? ஆமாம், அவரேதான். அவள் கொடுத்து அனுப்பியது எனக்கு வேண்டாம். நீ அதை என் கூந்தலில் வைக்கவே வேண்டாம். அதுதான் சரி. எதுதான் சரி? இவள் இந்த மல்லிகை சரத்தை உன் கூந்தலில் வைக்கக்கூடாது என்று சொன்னாயே, அதைத்தான் சரி என்றேன். அந்த மட்டிலும் இந்த ஒன்றையாவது புரிந்து கொண்டாய். இளவரசியான உனக்கு ஒரு சாதாரண பணிப்பெண் மலர் வைத்து விடுவதா? வேண்டவே வேண்டாம். நானே எனது கரத்தால் இந்த மலரை உனக்கு சூட்டுகிறேன். என்ன, நீயா? உன் கையாலா? ஏன், எதற்கு இவ்வளவு வெறுப்பாக பேசுகிறாய்? நான் என் கரத்தால் உன் கூந்தலில் பலமுறை மலர்களை சூட்டியிருக்கிறேனே. என்ன துணிச்சல் உனக்கு? உன் இளவரசியை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு துணிச்சல் வந்து விட்டதா? அவள் வேறு எதையோ நினைத்து சிரிக்கிறாள். முத்து என்ற வைத்தியனை பற்றி நீயும் நானும் மறந்துவிட்டாலும் இவள் மட்டும் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறாள் போல் தெரிகிறது. போய்விடுங்கிருந்து. தாமரை, எதற்காக இந்த கோபம்? இன்று அவள் உன் கூந்தலில் மலர் வைக்க விடாமல் நீ தடுத்து விடலாம். என்னையும் தடுக்கலாம். ஆனால் உனக்கு திருமணம் நடந்த பிறகு உன் கணவர் உன் கூந்தலில் மலர் சூட்ட வரும்போது நீ எப்படி மறுக்க முடியும்? அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். இப்போது எதற்கு இந்த பேச்சு? அப்படி ஒன்று நடக்கும்போது அதை பற்றி பேசலாம். நடக்கப் போகிறதே, அதை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்களே. யார் பேசுகிறார்கள்? உன் திருமணத்தை பற்றி உன் அண்ணனை தவிர வேறு யார் பேச முடியும்? எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்று தெளிவாக தெரிவித்து விட்டேனே. எல்லா பெண்களுமே ஆரம்பத்தில் அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் அதை சொல்லும் போதே இதை கேட்டுவிட்டு இவர்கள் திருமணத்தை நிறுத்திவிடக் கூடாதே என்றும் கவலைப்படுவார்கள். நான் ஒன்றும் என் திருமணத்திற்காக கவலைப்படவில்லை. ஆனால் உன் அண்ணனும் நானும் கவலைப்படத்தானே வேண்டும். தாமரை, நீ எந்த அளவிற்கு என்னை வெறுக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உன் அண்ணி பெருந்தேவியாரின் நிலையிலிருந்து நான் என் கடமையை செய்யத்தான் வேண்டும். அவர் ஆசைப்பட்டது போல் அதிவிமர்சையாக உனது திருமணத்தை நடத்த முடியாமல் போனாலும் வேளிர்குடியின் பெருமைக்கு ஏற்றபடி நிச்சயமாக அதை நடத்தத்தானே வேண்டும். நிலைமையை புரிந்து கொள். திருமண வாழ்வை ஏற்கும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். சற்று நில். என் அண்ணியின் பெயரால் நீ இந்த பேச்சை தொடங்கிவிட்டதால் நானும் என் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்கிறேன். சொல் தாமரை. நீ உன் அண்ணனிடமோ அடுத்தவரிடமோ சொல்ல முடியாததாக இருந்தாலும் என்னிடம் சொல்லலாம். பெண்ணுக்கு பெண் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம். எதுவாயினும் சொல். நான் பாண்டிய படைத்தலைவர் செழியரை விரும்புகிறேன்.
அவரும் என்னை காதலிக்கிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிவிட்டோம். அவர் பாண்டிய நாட்டிற்கு போகும்போது என்னையும் அழைத்து செல்வதாக சொல்லியிருக்கிறார். தாமரை, நீ என்ன சொல்கிறாய்? இது நடக்கக்கூடிய காரியமா? உன் அண்ணன் இதை ஏற்றுக்கொள்வாரா? ஏன் அப்படி சொல்கிறாய்? தன்னிடம் சிறைப்பட்டிருந்த ஒருவனை தனது மைத்துனனாக்கிக் கொள்ள அவர் எப்படி விரும்புவார்? ஒரு நேரத்தில் இது அவரே விரும்பியதுதானே? அந்த சூழ்நிலை இப்பொழுது மாறிவிட்டதை தாமரை. எங்கும் அதை பற்றி ஒரு மடல் எழுத வைத்தாரே, அது ஒரு ஏமாற்று வேலை என்பது அப்பொழுதே தெரிந்துவிட்டதே. இனி அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இனி என் வாழ்க்கை செழியரோடுதான் என்று உறுதியாக தீர்மானித்து விட்டேன். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என் விருப்பத்திற்கு மாறாக என் அண்ணன் ஏதாவது செய்ய முயன்றால் என்னை நானே அழித்துக் கொள்வேனே தவிர வேறு ஒருவரை ஏற்க மாட்டேன். ஆஹா, யவனக்கிழவரே, தாங்கள் அணிந்திருக்கும் இந்த புதிய ஆடை தங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உண்மைதான். இது தங்களுக்கென தரப்பட்ட ஆடை என்பதோடு தாங்கள் இதுவரை இதை உடுத்தாமல் வைத்திருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரிகிறது. சரியாக கணித்திருக்கிறீர்கள். மாமன்னர், அரண்மனையில் குறிப்பிடத்தக்க ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடந்தாலும், என் இல்லத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் ஏதேனும் நடந்தாலும் எனக்கென்று ஆடைகள் அனுப்பி வைப்பார். அப்படி அவர் அனுப்பிய ஆடைகளில் ஒன்றுதான் இது. எப்படியோ எனக்கும் புலவனுக்குரிய ஆடையை தந்து விட்டீர்கள். என்னை பார்ப்பவர்கள் ஏன் இந்த யவனன் புலவர் ஆடையை அணிந்திருக்கிறார் என்ற கேள்விக்குறியோடு பார்க்கப் போகிறார்கள். இனிமேல் உன்னை பார்ப்பவர்கள் என்ன? இப்பொழுதே உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. கதிர்காமா, உனக்கு தெரியாதா? புதிய மனிதரிடம் பேசும்போது இப்படியெல்லாம் அவரை அவமதிப்பது போல் பேசக்கூடாது. நான் வேடிக்கையாக இருக்கிறது என்று தானே சொன்னேன். அவமதிக்கிறேன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். அப்படியானால் இவரை அவமதிக்கலாம் என்கிறீர்களா? நீ வேடிக்கையும் செய்ய வேண்டாம், அவமதிக்கவும் வேண்டாம். அது எப்படி? தங்களை காண ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அதுவும் இவரை பார்த்தால் சாதாரண விருந்தாளியாக தெரியவில்லை. தங்களுக்கு மிகவும் வேண்டியவர் என்றும் தெரிகிறது. கதிர்காமனை உள்ளே அழைத்துச் சென்று உண்பதற்கு ஏதாவது கொடம்மா. இளவரசி, இப்படி வாருங்கள். நீங்கள் உண்பதற்காக தின்பண்டங்கள் செய்து வைத்திருக்கிறேன். பேசாமல் இரு. இங்கே தின்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அது எதற்கு? இவர் தங்களுக்கு மிகவும் வேண்டியவராக இருக்க வேண்டும் என்று நான் எப்படி கண்டுபிடித்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இப்போது எதற்கு இதெல்லாம்? அப்படி சொன்னால் எப்படி? தங்கள் நண்பர் என்னுடைய புத்தி கூர்மையை கண்டு ஆச்சரியப்பட்டு என்னை பாராட்ட வேண்டாமா? அவர் அப்படி பாராட்டினால் அந்த பெருமையும் தங்களை தானே சாரும். இவன் ஏதோ சொல்ல வருகிறான். சொல்லிவிட்டு போகட்டும். சொல். வீட்டிற்கு வந்த விருந்தாளிக்கு உணவு கொடுப்பார்கள், பொருள் கொடுப்பார்கள். ஆனால் தான் அணிந்து கொள்ளும் உடையை தருவார்களா? இவர் எப்படி தந்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள்? மிகவும் வேண்டியவர் என்று தானே அர்த்தம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? யவனர்கள் என்றால் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் தானே? ரோமாபுரி கடலில் பல நாட்கள் பயணம் செய்து காண வேண்டிய நாடாமே. அங்கிருந்து இங்கு அவர்கள் வருவது வாணிபத்துக்காகத்தான் என்று என் தாயார் அடிக்கடி சொல்வார். ஆனால் இங்கு பார்த்தால் இவர் வேறு எதற்கோ வந்தது போல் தெரிகிறதே. புலவரே, சரி, நான் புறப்படட்டுமா? ஆமாம், நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் செல்ல முடியுமோ சென்று விடுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. புலவரே, தவறாக கருதி விடாதீர்கள். தங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டியது என் கடமை அல்லவா? அதற்காகத்தான் சொன்னேன். சரி, நான் வருகிறேன். ஆகட்டும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஏதாவது இருந்தால் கொடு.
வாருங்கள் பிரபு. எப்பொழுது வந்தீர்கள்? நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. நீ அப்படி என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? தங்கள் தங்கை தாமரையை பற்றித்தான். ஓ, தாமரையிடம் நாம் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை பற்றி கூறினாயா? கூறினேன். அதை தாமரை ஏற்றுக்கொண்டாளா? ஏற்றுக்கொண்டாள். அப்படியா? மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறாய் முத்துநகை. பிறகென்ன, வரன் தேடும் படலத்தை உடனே ஆரம்பிக்க வேண்டியதுதானே? சற்று பொறுங்கள். தாமரைக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேட வேண்டியதில்லை. ஏன்? அவளே தேடிக்கொண்டாள். தனக்குரியவன் இவன்தான் என்று ஒருவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். தாமரை அவனை மனப்பூர்வமாக காதலிக்கிறாளாம். அவள் காதலிப்பது அந்த பாண்டிய நாட்டு தளபதி செழியன் தானே? இது இது தங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு நன்றாக தெரியும். பூம்புகாரில் நான் வளவனாக வேடமிட்டிருந்த போது அந்த செழியனை நான் கொல்ல வேண்டும் என்று கூறியதை கேட்டு அவள் அப்பொழுதே அவள் காதலை என்னிடம் கூறிவிட்டாள். பிறகு எதற்கு தாங்கள் வேறு ஒரு வரன் தேடுகிறீர்கள்? என்ன பேசுகிறாய் முத்துநகை? அவள் காதலித்து விட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அன்றே நான் தாமரையிடம் தெளிவாக கூறிவிட்டேன், அப்பொழுதே அவனை மறந்துவிட வேண்டும் என்று. இப்போது நீ சொல்வதில் இருந்துதான் இன்னும் அவள் அவனை மறக்கவில்லை என்று எனக்கு தெரிகிறது. பிரபு, ஒரு பெண் ஒருவனை விரும்பிவிட்டால் அவனை மறக்கவே மாட்டாள் என்பது தங்களுக்கு தெரியாதா? தாமரை மனதில் செழியன் மேல் இந்த அளவிற்கு ஈடுபாடு ஏற்பட நீங்களும் ஒரு காரணம் என்பதை மறந்துவிட்டீர்களா? எதை பற்றி சொல்கிறாய்? செழியனுக்கும் தாமரைக்கும் திருமணம் நடத்தி வைக்கப் போவதாக செழியனிடமே ஒரு லிகிதத்தை எழுதி வாங்கி அதை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பினீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? அதுவும் தாமரை அருகில் இருக்கும்போதுதானே செழியன் அந்த லிகிதத்தை எழுதினான். அன்றிலிருந்து தாமரைக்கு செழியன் மேல் காதல் ஏற்பட்டிருக்கும் அல்லவா? அதெப்படி ஏற்பட்டிருக்கும்? அப்பொழுதே அந்த லிகிதம் ராஜதந்திரத்தோடு செழியனை ஏமாற்றி எழுதி வாங்கியது என்பது தாமரைக்கு தெரியுமே. அதை ஒரு காரணமாக சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எது எப்படியானாலும் தாமரை மனதில் இப்பொழுது செழியன் தானே இருக்கிறான். இனி அதை மாற்றுவது அவ்வளவு எளிதல்ல. அதையும் நான் பார்த்து விடுகிறேன். முதலில் வா என்னோடு.